ஒரு குட்டி நாடகம் போட வர்றாங்க நம்ம சர்ச்சில் உள்ள க்ளோவிங் ஸ்டார்ஸ். க்ளோவிங் ஸ்டார்ஸ் கைதட்டி வரவேற்கலாமா? ஸ்தோத்திர ராஜா. அப்பா, அந்த காலை வேளையில் புதிய நாளை தந்ததுக்காக நன்றி இசப்பா, நன்றி ராஜா. அப்பா, அந்த நேரத்தில் இசப்பா எனக்கு கொடுத்த 3 பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, சார்லஸ்க்காக ஸ்தோத்திர இசப்பா, அவனோட பிள்ளையும் அப்பா மனைவியும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, சார்லஸ் ஜார்ஜுக்காக ஸ்தோத்திர இசப்பா, மருமகளையும் பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, எனக்கு கொடுத்த பெண் பிள்ளைக்காக ஸ்தோத்திர ராஜா, நன்றி இசப்பா. பிள்ளை ஜாஸ்மினின் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, மருமகனையும் ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அந்த நாளை புதிதாக எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி இசப்பா. அப்பா, இந்த முதிர் வயதில் ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக நன்றிப்பா. அப்பா, ஸ்தோத்திர ராஜா. அந்த நாளிலும் அப்பா, அந்த நாள் முழுவதும் உங்கள் சித்தம் போல் என்னை நடத்துங்கப்பா. அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திர ராஜா. அப்பா, ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளில் உங்கள் வருகை இருக்குமானால் உங்கள் சித்தம் போல் என்னை எடுத்துக்கோங்க இசப்பா. உங்கள் சித்தம் என்னை நிறைவேறட்டும்ப்பா. எல்லாவற்றையும் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களே நல்ல பிதாவே. ஜெபமணியாச்சு, பைபிளும் வாசிச்சாச்சு. ஆனாலும் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. பிள்ளைங்களையும் பேர பிள்ளைங்க மருமக எல்லாத்தையும் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஃபோன் பண்ணி வர சொல்லி பார்ப்போம், என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஃபோன் வேற நம்ம போடுற நேரத்தில் தான் ஒர்க் ஆகவே செய்யாது. ஒருவேளை வேலையாக இருப்பாங்களோ, நம்ம ஃபோன் பட்டா எடுக்கிறாங்களோ என்னமோ. சரி, போடுவோம். தம்பி சார்லஸ். இப்பா சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நான் கர்த்தர் கிருபையால நல்லா இருக்கிறேன்ப்பா. உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குதுப்பா. மருமக பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா இங்க. சரிப்பா, உன் வேலைலாம் எப்படிப்பா போகுது? வேலை இப்ப 2 நாளா நான் வேலைக்கு வேற போகலப்பா. அப்படியாப்பா? எதுக்குப்பா? எனக்கு உடம்பு சரியில்லைப்பா கொஞ்சம், அதனாலதான் வேலைக்கு போகல. அப்படியா? இப்ப எப்படிப்பா இருக்கு உடம்புக்கு? இப்ப நல்லா இருக்குப்பா, பரவாயில்லப்பா எனக்கு. சரிப்பா, நாளைக்கு ஒரு நாள் வந்து அப்பாவை பார்த்துட்டு போயேன். நாளைக்கு அப்பா? ஆமாப்பா. இப்பதான் 2 நாள் லீவ் போட்டிருக்கேன். அடுத்து போட்டா சொன்னா என்னை வைவாங்களேப்பா. நான் என்னன்னு பார்த்துட்டு வேணா உங்களுக்கு சொல்றேன்ப்பா. சார்லஸ், அப்பாவுக்காக ஒரு நாள் வந்துட்டு போப்பா. சரிப்பா, நான் பார்க்கேன். உங்களுக்கு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு நான் கூப்பிடுறேன்ப்பா. கண்டிப்பா வாப்பா. சரிப்பா, வரேன்ப்பா. சரி, வச்சிரவா? சரிப்பா. சரி. இந்த சார்ஜுக்கு போடும். அவன் என்ன வேலையா இருக்கான்னு தெரியல. தம்பி சார்ஜ். நல்லா இருக்கீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. சாப்பிட்டீங்களாப்பா? நான் சாப்பிட்டேன்ப்பா. மருமக பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. சரிப்பா, உன்னோட தொழிலெல்லாம் எப்படிப்பா போகுது? நல்லா போகுதுப்பா.
என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் நல்லாதான்ப்பா இருக்குது. இன்னைக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் ஒரு 8 வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களான்னு கேட்கறதுக்காக ஃபோன் போட்டேன்ப்பா. அப்படியாப்பா? என்னைக்குப்பா வரணும்? நாளைக்கு வாப்பா, உன் அண்ணன் சார்லஸ்ட்ட சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து வாங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கேப்பா. அப்பா அப்பாக்காக ஒரு நாள் வாப்பா. சரிப்பா வர்றேன். தங்கச்சிட்ட சொல்லிட்டீங்களாப்பா? இல்லை, இன்னும் ஜாஸ்மின்கிட்ட சொல்லலைப்பா. உங்கள் 2 பேர்த்திட்டையும் சொல்லிட்டு தான் ஜாஸ்மின்கிட்ட சொல்லணும். சரிப்பா, நான் சார்லஸ்ட்ட பேசிக்கிறேன்ப்பா. சரிப்பா. மருமக பிள்ளைங்களையும் கூட்டு வா. சரிப்பா. வச்சிரவா? வச்சிருங்க. சரிப்பா. இல்லை, ஜாஸ்மின் என்ன செய்யறான்னு தெரியல. ஜாஸ்மின். அப்பா சொல்லுங்கப்பா, என்ன பண்றீங்க? கர்த்தர் கிருபையால நல்லா இருக்கிறேம்மா. நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. சரிம்மா. பிள்ளை மருமகன் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா. சரிம்மா சரிம்மா. வேலையா இருந்தியா? இல்லப்பா, சும்மா வீட்டுல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. அப்படியாம்மா? சரிம்மா. நாளைக்கு ஒரு 8 வீட்டு வரைக்கும் வந்துட்டு போம்மா. நாளைக்கு வேற பிள்ளைங்களுக்கு வேற எக்ஸாம் இருக்குப்பா. அம்மா அவங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்குதும்மா அப்பாவுக்கு. ஒரு நாள் வந்துட்டு போம்மா. சரிப்பா, சரி நாளைக்கு வேணா பாக்குறேன்ப்பா. வரோம்ப்பா எல்லாரும். உன் அண்ணன் அண்ணியெல்லாம் வாரேன்னு சொல்லியிருக்காங்க, நீயும் வாம்மா. அண்ணா சொல்லிட்டீங்களாப்பா? இப்பதாம்மா சொன்னேன். வரேன்ட்டாங்களா? வாரேன்னு சொல்லிட்டாங்கம்மா. சரிப்பா, சரி நாளைக்கு வந்துடுறோம்ப்பா. சரிம்மா. மருமகன் பிள்ளைங்கெல்லாம் கூட்டு வா. சரிங்கப்பா. சரிம்மா. The next day. ஜாஸ்மின், ஜார்ஜ் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன யாரையுமே கூட்டு வராம நீங்க 3 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? எல்லாத்துக்கும் எக்ஸாம் இருக்குப்பா, அதனால வர முடியல. நாங்க மட்டும்தான் வர முடிஞ்சதுப்பா. அப்படியாப்பா? இது என்னப்பா இதெல்லாம் கொண்டு இது உங்களுக்கு தான்ப்பா நாங்க வாங்கிட்டு வந்தோம். சரிப்பா. என்னப்பா திடீர்னு எங்களை வர சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வர சொன்னேம்மா. என்னப்பா உடம்பு வந்து சரியில்லையாப்பா? திடீர்னு எங்களை பார்க்க வேற நீங்க வர அதெல்லாம் இல்லைம்மா, நல்லா தான் இருக்குது உடம்புக்கு. உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதான் வர சொன்னேன். ஜார்ஜ், உன் தொழில் எப்படி இருக்கு? நல்லா போகுதுப்பா, கடவுள் கிருபையால. சரிப்பா. பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. சரி, மருமகள் எதுக்குப்பா கூப்பிட்டு வரல? எக்ஸாம் இருக்குல்லப்பா, அதனால. சரிப்பா. வாங்கப்பா எங்க வீட்டுக்கு ஒரு வாரம் எங்க கூட இருங்கப்பா. இங்க நீங்க வேற ஒத்தையில இருக்கீங்கப்பா. இருக்கட்டும்மா, நீ அங்கேயே இருக்கேன். ஒரு வாரத்துக்கு கூட இருந்துட்டு போங்கப்பா. இருக்கட்டும்மா, லீவ் விடவும் நீ பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு இங்கே வா, நான் அங்கேயே இருக்கிறேன். சரிப்பா. ஒரு 2 நாள் வாங்கப்பா. இருக்கட்டும்மா, இன்னொரு நாள் வர்றேன். நீங்கள் வந்துட்டு போனதே எனக்கு சந்தோஷம்தான். சரிங்கப்பா. Next day. போயிட்டு வரோம்ப்பா நாங்க. உடம்பு பார்த்துக்கோங்கப்பா. The next day. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கண்ணை கெட்டிக்கிட்டு வருது. நெஞ்சு வேற ஒரு மாதிரி படபடன்னு இருக்கே. ஐயோ என்னாச்சுன்னு இல்லையே. ஐயோ மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு, என்ன செய்யல.
ஹலோ ஹலோ, யாரு? எங்க அப்பா நம்பர் ஆயிடுச்சு இது. ஹலோ சார்லஸா? ஆமா, நான் சார்லஸ் தான். தம்பி உங்க அப்பா இங்க மூச்சு பேச்சு இல்லாம என்னன்னு தெரியல அப்படி கிடக்காரு தம்பி. என்ன சொல்றீங்க? நேத்து கூட எங்க அப்பாவை நாங்க பார்த்துட்டு தானே வந்தோம். என்னன்னு தெரியல தம்பி, நான் காலையில எந்திரிச்சு இன்னும் எந்திக்கலைன்னு வந்து பார்த்தேன். ஐயோ, எந்திக்கல, வேமா வாங்க தம்பி, பயமா இருக்குது. இந்த வந்துட்டோம். வாங்க தம்பி. சரி. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே இந்த ஐயாவுக்கு. பக்கத்துல என்ன யாரும் சொந்தக்காரங்க வராம இருக்காங்களே. இவரோட பசங்க யாரு? இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நாங்க தான் இவங்க பசங்க. நீங்க யாரு? உங்க அப்பா என்கிட்ட 10 லட்சம் கடன் வாங்கி இருக்காருப்பா. எங்கப்பா உங்ககிட்ட போறாங்க? உங்க அப்பா கையெழுத்து போட்டு தான் வாங்கியிருக்காங்க 10 லட்சம். இது எங்கப்பா போட்டதுன்னு நாங்க எப்படி நம்புறது? அப்பா அவங்க அப்பா கடன் வாங்கியிருக்காங்க. உங்க அப்பா வாங்கின கடனை கொடுத்தீங்கன்னா உங்க அப்பாவை நான் எடுக்க விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். நல்ல முறையில் உங்க அப்பாவை அடக்கம் பண்ண போறீங்களா இல்லையா? அப்படியே நாங்க வாங்கினாலும் எங்க அப்பா நேற்று நாங்க பார்க்க வந்து அவங்க சொல்லியிருப்பாங்களே, எதுவுமே எங்கிட்ட சொல்லல. சும்மா அதை பேசாதீங்க. இந்த கையில பணத்தை வச்சீங்கன்னா பணத்தை எடுக்க விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். தம்பி ஓன்ட்டே அப்பா எது சொன்னாங்க? என்கிட்ட எதுவும் சொல்லலையேனே சார். நீங்கள் பாட்டில் வந்தீங்க, பத்திரத்தை காமிச்சிங்க, 10 லட்சம் தாங்குறீங்க. நாங்கள் இப்போ இருக்க சூழ்நிலை எப்படி தர முடியும் சார்? எங்களுக்கு தெரியவும் செய்யாது. இது நீங்கள் தானேப்பா அவர் பசங்க, நீங்கள் தான் கொடுக்கணும். 10 லட்சம் கொடுங்க சார். எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சார். எங்களுக்கு தெரியாது, அதனால் நாங்கள் கொடுக்கவும் முடியாது. அவர் வாங்கின கடனை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் செத்த உட்கார எங்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி உங்களுக்கு தருவோம்? அவரை நான் எடுக்கவே விட மாட்டேன்ப்பா. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க சார். நீங்கள் பண்ணுறதெல்லாம் அநியாயம். அவங்க வாங்கினா நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் வாங்குறப்ப என்கிட்ட நான் சொல்லிட்டு கொடுத்தீங்க. எனக்கு தெரியாது, எனக்கு என் 10 லட்சம் வேணும். தம்பி இங்க பாரு, அவர் யார்கிட்ட கொடுத்தாரோ என்ன பண்ணாரோ நம்மள்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது நம்மளுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கு தெரியாது சார். இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னென்ன பண்ணுறது? இப்படி வந்து கேட்டுட்டு இருக்காரு. நம்ம எதுவும் பண்ண முடியாது. பணத்தை தூக்க விட்டா பாப்போம், இல்லைன்னா போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போவோம்.
இல்லனே, என்னனே ஆச்சு? நம்ம அப்பா வாங்கினது தான் சொல்றாங்களே, 10 லட்சம் தானே கொடுத்துருந்தேன். அம்மா அப்பா பணத்தை நல்ல முறையில் எடுக்கணும்னே. ஏமா நீ சும்மா இருமா, உனக்கு என்னம்மா தெரியும்? உன்னை ஏமாத்துறதுக்கு வந்து கேட்பாங்க, நம்மளுக்கு வாங்கினதே தெரியாது. நம்ம அப்பா கையெழுத்து போட்டது தானே சொல்றாங்க, கொடுனே. அப்படி அவரே கையெழுத்து போட்டுருந்தா நேற்று பார்க்க வந்த நம்மள்ட்ட சொல்லியிருப்பாரு. ஒரு வார்த்தை கூட நம்மள்ட்ட சொல்லாம கடனை வாங்கி வச்சிருக்காரு. நீனாலும் கொடுனே, நம்ம அப்பா பணத்தை அடக்க பண்ணணும்னே. நானே பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிட்டேம்மா. என்கிட்டலாம் ஒத்த பைசா கிடையாது. நம்ம அப்பா நம்மளை பெற்று இவ்வளவு தூரம் வளர்த்துருக்காங்கண்ணே, அதுக்காண்டினாலும் கொடுங்கண்ணே. அதுக்காண்டி தான் நல்ல முறையா எடுத்து போடணும் வந்தோம். இங்க இவ்வளவு பஞ்சாயத்தா இருக்கேன், நாங்க என்ன பண்றது? இந்தாங்கய்யா, எங்க அப்பா வாங்கின 10 லட்சத்துக்கு இது 10 நாளும் நீ சொல்லுங்கய்யா. நாங்க எங்க அப்பா பணத்தை நல்ல முறையில் அடக்க பண்ணணுங்கய்யா. இந்தாங்கய்யா, இதை நீயே வச்சுக்கோமா, இது உனக்கு தான். இந்த பத்திரமும் உனக்கு தான். இது உங்க அப்பாவோட சொத்து பத்திரம். இதுல இருக்கிற 10 லட்சமும் உனக்கு தாமா. என்னங்கய்யா, எனக்கு ஒண்ணுமே புரியலையா நீங்க சொல்றது. உங்க அப்பா என்னோட பழைய ஃப்ரெண்டு. உங்க அப்பா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, 3 பிள்ளைங்கள்ல எந்த பிள்ளை என் மேல அதிக அன்பா இருக்கோ அந்த பிள்ளைக்கு இந்த 10 லட்சத்தையும் இந்த பத்திரத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவர் அடிக்கடி சொல்வார், 3 பிள்ளைங்களையும் நான் ஒன்று போல தான் பார்க்குறேன், ஆனால் என் மேலே எந்த பிள்ளைக்கு அதிக அன்பு இருக்கோ அந்த பிள்ளைக்கு இந்த 10 லட்சமும் இந்த பத்திரத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். என்னால் அவரை கொஞ்ச நாளாக பார்க்க முடியல. ஆனால் நான் வச்ச டெஸ்ட்டில் நீ தாம்மா அன்பாக இருக்கிற பிள்ளைன்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த 10 லட்சமும் இந்த பத்திரமும் உனக்கு தாம்மா, நீயே வச்சுக்கோ, இது உனக்கு சொந்தமானது. எங்கள் அப்பா என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காராங்கய்யா. ஆமாம்மா, இந்த 10 லட்சத்தை எடுத்துக்கோ. தம்பி, இது தெரிஞ்சிருந்தா நம்ம கடனை உடனே வாங்கி அது 10 லட்சத்தை கொடுத்துட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. நானாலும் கொடுத்துருப்பேனே, சொத்தெல்லாம் வாங்கி இருந்திருப்பேன். அதை சொல்லு, நம்ம தப்பு பண்ணிட்டோம் தம்பி. ஆமாண்ணே. இந்த நாடகத்திலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஜாஸ்மின் பொண்ணே அவங்க அப்பா மேலே வச்சுருந்த அன்புக்காக வேற ஒருத்தர் வந்து அவர் வாங்கியிருக்காருன்னு சொன்ன கடனுக்காகவே அவள் போட்டிருந்த நகை எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டா. நம்மளும் ஏசுவா மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தோம்னா இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் வெறுத்து ஏசுவா மேலே உண்மையான அன்பு வச்சா ஏசப்பா பரலோகத்தில் உள்ளவைகளை எல்லாத்தையும் நமக்கு பரிசாவும் சொத்தாவும் தருவார். நீங்களும் நானும் ஏசுவா மேலே உண்மையான அன்பு வைக்கிறதுக்காக தான் இந்த உதாரணமான ஒரு கதை. நன்றி.